அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மாநிலம் முழுக்க தெருவுக்கு தெரு பாலியல் அத்துமீறல், பாலியல் வன்கொடுமை, இது மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். தொலைக்காட்சி நியூஸில் வந்துக்கிட்டே தான் இருக்குது, பரபரப்பாக இருக்குது. இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு மாற்றம் சமூகத்தில் எப்படி விளையும்? இதெல்லாம் ஒரே நாளில் ஒரு சில வருடங்களில் நடந்த மாற்றமா? நிச்சயமாக கிடையாது. இதெல்லாம் அடிப்படையிலேயே ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனிப்பட்ட நபரின் ஒழுக்க குறைவு, கண்ணிய குறைவு, மரியாதை குறைவு எல்லாம் ஒருங்கிணைந்து இன்றைக்கி சமுதாய சந்தைக்குள்ளே வர்றப்ப எல்லாம் சீர்கேடாக இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. எதை வச்சு அது மாதிரி சொல்கிறீங்க? ஒவ்வொரு குடும்பத்திலையும் இல்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு வக்ரபுத்தின்னு ஒன்று இருக்குது. ஆனால் அவங்க வெளிப்படுத்திக்க மாட்டாங்க. அதுக்கு தான் கலாச்சார கோடுன்னு ஒன்று இருந்துச்சு. அதாவது உறவினர்கள் வட்டம், குடும்ப வட்டம், நட்பு வட்டம், அது மாதிரி இருக்கிறப்போ தரக்குறைவான வார்த்தைகளை பேசுகிறது, தரக்குறைவான செயல்பாடுகளில் ஈடுபடுறது எல்லாமே ஒரு அச்சம், பயம் இருந்தது, ஒவ்வொருத்தருக்குமே இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி காலம் அப்படி இல்லை. முழுமையும் ஒரு பொருளாதார நேர்கோட்டில் வந்த பிறகு ஒரு கலாச்சாரம் அங்கேருந்து இங்கேயும், இங்கேருந்து அங்கேயும் பரவ ஆரம்பிச்சுது. இதே போல் நல்லா யோசிச்சு பார்த்திங்கன்னா, சோழர்கள், பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லி என்னென்னைக்கும் கலாச்சார பரிமாற்றம் நிச்சயமாக உலகம் முழுக்க இருந்திருக்கிறது. அதாவது எப்படின்னா, இப்போ சோழர்கள், பாண்டியர்கள் அப்படின்னு எடுக்கிறோம். அவங்க கிழக்காசிய நாடுகளுக்கெல்லாம் போயிருக்காங்க, உலகம் முழுக்க வியாபாரம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற கொற்கை இதில் தூத்துக்குடியிலலாம் நிறைய கடல் வாணிபத்தில் கிரேக்க நாட்டில் இருந்தெல்லாம் வந்திருக்காங்க. அவங்களாம் யவனர்கள் அப்படிங்கிற ஒரு குறிப்பெல்லாம் காணப்படுது இல்லையா? இவங்கெல்லாம் வந்திருக்காங்க, போயிருக்காங்க. அப்புறம் சீனாவில் இருந்து கூட இங்கே வந்திருக்காங்க. ஆனால் நல்லா பார்த்துக்கங்க, அந்த காலகட்டத்தில் நம்முடைய மாநிலத்தில் இருந்தவ யாருமே முழுமையாக அந்நிய கலாச்சாரத்தை பின்பற்றவே இல்லை. அவங்க பொருளுக்கு ஆசைப்பட்டு பண்டமாற்று முறை இங்கேருந்து அங்கே கொடுக்குறது, அங்கேருந்து இங்கே கொடுக்குறது, அவ்வளோதான் இருந்தாங்க ஒழிய ஒரு மாநிலத்தை தாண்டி எல்லை பிடிக்கணுங்கிற சிந்தனை கூட அவங்களுக்கு இருந்ததில்லை. இவங்க எப்படி பொங்கல் கொண்டாடினாங்கன்னா இந்த பொங்கல் அவங்க அப்படியே தான் கொண்டாடிட்டு இருந்தாங்க. அடுத்த இடத்துலேருந்து அந்த கலாச்சாரம் இவங்களை ஊடுருவல. அதே போல் ஆண் பெண் கொடுக்கல் வாங்கல் எல்லாமே எங்கேயாவது அங்கே ஒன்று தப்பு ஒன்று ரெண்டு நடந்திருக்கலாம். ஆனால் நிச்சயமாக ஒரு கலாச்சாரம், ஒரு சமுதாய கோட்பாட்டை முறையாக நேரடியாக அவங்க எப்போவுமே பின்பற்றி வந்திருக்கிறார்கள். ஒழுக்க தன்மையை என்றைக்குமே பின்பற்றி இருக்கிறார்கள். அதுக்கு என்ன காரணமாக இருந்திருக்குன்னா, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆன்மீகம், இங்கே இருக்கக்கூடிய பந்தபாச உறவு முறைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளவு நேர்த்தியாக கட்டமைச்சிருந்ததுனால இந்த கலாச்சார சீரழிவுங்கிறதுக்கு வேலை இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம தலைமுறை, அதாவது இன்னும் சொல்ல போனால் எனக்கும் இந்த முந்தின தலைமுறையில், என் தலைமுறையிலே இன்னும் பல குடும்பங்களில் ஒரே குடும்பம், அந்த குடும்பத்தில் 4 அண்ணன் தம்பிங்க எல்லாம் இருக்கிறது. ஒரு பெரிய தனி அறையெல்லாம் இருக்காது. அவங்கவுங்க பொண்டாட்டி பிள்ளை பக்கம் பக்கமாக அப்படியே படுத்திருப்பாங்க. ஆனால் அதுக்கு அடுத்தது அவங்களும் அடுத்தடுத்து குழந்தைகள்லாம் பெற்றிருக்காங்க. ஆனால் அந்த குழந்தைகள் ஒரு நாள் கூட கலாச்சார சீரழிவுக்கு ஆளாகி தன்னுடைய சித்தி அப்படி பார்த்துச்சு, நம்ம அண்ணி எப்படி பார்த்தாங்கிற மாதிரிலாம் இல்லை. அந்த மாதிரி குடும்பங்கள் கிடையவே கிடையாது. அவங்கவுங்க குடும்பம், அவங்க கூட்டு குடும்பமாக வாழ்ந்தாங்க. அதெல்லாம் எப்படி வாழ்ந்தாங்க? ஆனால் இன்றைக்கி ஒரு பொண்ணு தனியாக போனாலோ, ஒரு பையன் தனியாக இருந்தாலோ, அந்த பையனை கெடுக்கிறதுக்கு 4 பொண்ணுங்க இருக்குது, அந்த பொண்ணை கெடுக்கிறதுக்குன்னு இன்னும் 4 பசங்க இருக்காங்க. இதெல்லாம் என்னென்னா, ஏன் இப்படி இதெல்லாம் வருதுன்னா, கலாச்சார சீரழிவுங்கிறது எந்த வகையில் வரும் அப்படின்னா, முதல்ல குடும்பத்தில் ஒரு செல்லுலாய்ட் மாதிரி ஒரு கவசம் கொடுக்கறதில்ல. ஒரு தாய் தகப்பன் இது சம்மந்தமான ஒரு கட்டமைப்பை கொடுக்கறதில்ல. அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நேரம் இல்லைங்கிறாங்க. பொருளாதார குறைபாடு, அதனால் நாங்கள் ஓடுறோம் ஒளியாடுறாங்கிறாங்க. ஏற்கனவே இந்த விஷயத்தை நான் பேசியிருக்கிறேன். ஆனால் எங்கே சுற்றினாலும் அங்கே தான் வரும். ஒரு தாய் தகப்பனின் அரவணைப்பு, கண்காணிப்பு, பாதுகாப்பு, வழி நடத்துதல் ரொம்ப மிகவும் முக்கியமானது. அதுக்கடுத்தது பள்ளிக்கு போகிறாங்க. பள்ளிக்கு போகிறப்ப நம்ம குடும்பத்திலேருந்து எப்படி ஒழுக்கமாக நம்ம பிள்ளைய அனுப்புகிறோமோ அதே போல தான் இன்னொரு குடும்பத்துலேருந்து வருவாங்க. பாவம், அது ஒரு குழந்தை, அதுக்கு என்ன தெரியும், சின்ன பிள்ளைங்க சேர்ந்து விளையாடுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நிச்சயமாக இல்லை, அதுவும் பாய்சனஸாக இருக்குது. அதுக்கடுத்தது டீச்சர்ஸாவது பாதுகாப்பாங்க, கொள்ளுவாங்க, அவங்களாவது நல்லது கொள்ள சொல்லுவாங்கன்னா இன்றைக்கி அதுவும் கெட்டு போச்சு. டீச்சர்ஸுங்க கிளாஸ் ரூம்லேயே ரீல் போடுறாங்க. ரீல் போட்டு அவங்க இது பண்ணுறாங்க. அவங்களுடைய அங்கே அவயங்களை பார்த்து ரசிக்கிற அளவுக்கு எத்தனை லைக்ஸ் வந்துருக்குன்னு தேடுறாங்க. அந்த அளவுக்கு டீச்சர் குரூப் வந்துருக்கு. அவங்களும் இந்த வயசு தானே அப்படி இருக்காங்க. சரி, இது அந்த குழந்தை காலேஜுக்கு போகுது. காலேஜுக்கு போனால் கேட்க வேண்டியதில்லை. அந்த காலேஜுக்குன்னு போனாக்கா என்ன சிலபஸ் இருக்குது, அங்கே நல்லா சொல்லிக் கொடுப்பாங்களா, நல்ல லேப் வசதி இருக்கா, நல்ல லைப்ரரி இருக்கா, அதெல்லாம் இன்றைக்கி குழந்தைகள் பார்க்கறது கிடையாது. அங்கே நல்ல கல்ச்சுரல் ப்ரோக்ராம் வைப்பாங்களா, இன்டர் காலேஜ் ஃபங்க்ஷன்லாம் நடக்குமா, புத்தாட்டம் போடுறதுக்கு இது பண்ணுவாங்களா, நான் அந்த ஈவெண்ட்டுக்கு போகலாமா, இந்த ஈவெண்ட்டுக்கு போகலாமா, இப்படித்தான் சிந்தனை போகுது. அப்போ அதனால் வரக்கூடிய சந்திப்புகள், நிகழ்வுகள், நபர்களின் சேர்க்கைகள் எல்லாமே இன்றைக்கி தவறாக போய்கிட்டு இருக்கு. சரி, அவங்களாவே தவறாக போகிறாங்களன்னா சூழல் அது மாதிரி வந்துருது. ஹாப்பி ஸ்ட்ரீட் அப்படின்னு ஒன்று வச்சாங்க. அதன் மூலமாக இந்த தமிழ்நாட்டில் என்ன சாதிச்சாங்க?
தெருவுக்கு கூடுறது, வீக்கெண்டில் ஜாலியாக கும்மாளம் போடுறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் தள்ளி விடுறது, இது பண்ணுறது சகஜம். அதாவது தனியாக இருந்து ஒரு ஒழுக்க குறைவான விஷயத்தை செய்யறதுக்கே அச்சப்படக்கூடிய ஒரு தனி மனித சூழ்நிலையை கும்பலாக சேர்ந்து யார் என்ன வேணாலும் செய்யலாங்கிறப்ப மடை திறந்த வெள்ளம் போல அவங்க மனசுக்குள்ளே இருக்கிற வக்ரம், அவங்க மனசுக்குள்ள இருக்கிற பயம் எல்லாமே இப்போ வெளியில் வந்துடுது. வெளியில் வந்த எல்லாம் இஷ்டத்துக்கு அனுபவிக்கலாம். இதெல்லாம் என்ன பிரச்சனை, கூட்டத்தோட கோவிந்தா போடுறதுன்னு சொல்லுவோம்ல, அந்த கூட்டத்தோடு செய்யக்கூடிய தவறுகள் எல்லாமே இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்தாலும், ஒவ்வொரு சமூகத்தாலும், ஒவ்வொரு நிர்வாகத்தாலும் அது வந்து அங்கீகரிக்கப்படுது. அந்த அங்கீகரிக்கப்படுறதோட விளைவு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய எவ்வளவு பிரச்சனை. அதாவது ஒரு பையன் தம் அடிக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்த காலம் போய் திருட்டு தம் அடிக்கிறவன் அப்படின்னு ஒரு கும்பல் இருக்கும். அதுக்கு ஒரு ஊர்லேயும் இடம் இருக்கும், மறைவாக வச்சிருப்பான். அப்படி இருந்தது போய் இன்னைக்கு நான் சென்னையில் மற்ற ஊர்லேயும் இருக்குங்கிறாங்க, எனக்கு இல்லாததை சொல்லக்கூடாது. நான் சென்னையில் குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 10 பொண்ணுங்களை பார்க்குறேன். பப்ளிக்கில் நின்று பைக்கில் கால் மேலே காலை போட்டுக்கிட்டு ஒரு ஸ்டைலாக வந்து நல்ல பிராண்டட் சிகரெட்டு கும்முன்னு சுருள் போய் விட்டுட்டு பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஆணுக்கு பெண் சரிநிகர் சமானம். சரி, எதில் எதுலாம்? திறமையில், படிப்பில், கருத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம், எல்லாத்துலேயும் நிச்சயமாக பெண்கள் ஆண்கள் வித்தியாசமே கிடையாது. அதே மாதிரி சொத்து உரிமையில் சட்டப்பூர்வமாகவே இருக்குது, அதுலேயும் மாற்றம் கிடையாது. இன்னும் என்ன சுதந்திரம் எதிர்பார்க்குறீங்க? அதில் ஆணும் சரி ஒரு பெண்ணும் சரி கண்ணிய குறைவாக நடந்து கொள்வதற்கு இந்த சமூகம் இன்றைக்கு அங்கீகாரம் அளிக்கிறது. அதாவது சொல்ல போனீங்கன்னா, நீ பப்ளிக்கில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன தப்பு நடந்துச்சுன்னா அப்போ எல்லாம், அதாவது நான் இளைஞனாக இருக்கிறப்போ இன்னும் சின்ன பையனாக இருக்கிறப்போலாம் யாராவது வந்து டே உடனே வீட்டு போடா, யார் வீட்டு போயிட்டா நீனு எங்கடா இருக்க அப்படிம்பாங்க. இன்றைக்கி அது மாதிரி கேட்டால் எடுத்து கத்தி சொல்லிட்டு போயிடலாம். இதான் இன்னைக்கு உள்ளது. அதே மாதிரி பொம்பளை பிள்ளைங்களை கேம பப்ளிக்கில் எப்படி நடந்துக்கிறேன், ஐயே உன் வேலையை பேர் வணக்கண்ணா ஏய் அப்படிங்குது. அதாவது நல்லா பார்க்க டீசெண்டாக இருக்கும்போது இந்த விவேக் காமெடியில் சொன்னால் பார்த்தா டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்காளோ, வாய் திறந்தா கூப்பிடா சாமி அப்படிமா அந்த மாதிரி நடந்துக்குதுங்க. அதாவது பணக்கார வீட்டு பொண்ணும் அப்படி தான் இருக்குது, ஏழை வீட்டு பொண்ணும் அப்படி தான் இருக்குது, படித்த பொண்ணும் அப்படி தான் இருக்குது, படிக்காத பொண்ணுங்களும் அப்படி தான் இருக்குது. அதே போல தான் பையன். இப்போ நம்ம அதிகமாக சொல்கிறதுனால பொண்ணுங்களை வந்து கேவலப்படுத்துறேன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஆண் பிள்ளைகளும் அப்படித்தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ இது எங்கே வந்து கலாச்சார சீர் அழிஞ்சிருச்சு. இது போக திரைப்படங்களில் காட்டக்கூடிய வக்கரமான ஒரு உணர்வுகள், டீச்சர் கர்ச்சிப்பை வந்து பார்க்குற மாதிரி ஒருத்தன் படம் எடுக்கிறான். அது போக இந்த சொல்லுவதெல்லாம் உண்மை அப்படி ஒரு நிகழ்ச்சி. அதாவது ஊரில் யார் யார் எந்தெந்த வீட்டுக்குள்ளே கள்ளக்காதல் நடந்துச்சு, யார் எத்தனை பேரோட இருந்தால், யார் வாழ்க்கை எப்படி நாசமாச்சு, அதுக்கு என்ன தீர்வுன்னு இவங்க உட்காந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுவா வாழ்க்கை? அது வந்து நல்லதுக்காது, அவ்வளவும் கேடுகட்ட சமாச்சாரம். இது மாதிரி நாட்டில் நடக்குது, நாமளும் நடந்தால் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒரு எண்ண ஓட்டத்துக்கு கொடுக்கக்கூடிய மாதிரி நிகழ்ச்சிகள். அதே மாதிரி ஒரு ஆணோ பொண்ணோ அவனே இவனே அடிப்புடி அப்படி பேசிக்கிறது ஒரு ஜீரணிக்க முடியல. அதுக்காக சுவாமி அன்பே நாதா அப்படின்னு அந்த மாதிரி பேசணும்னு இல்லை. ஒரு கண்ணியமான ஒரு சில வார்த்தைகள், மங்களகரமான ஒரு சில வார்த்தைகள் நம்ம சமூக கலாச்சாரத்தில் இருக்குது. இப்போ முதல்ல பார்க்குற முதலாளி போய் வா போன்னு கூப்பிடுவோமா? கூப்பிடுறதுக்கு நியாயம் இருக்கா? இல்லை அந்த தைரியம் உண்டா? அது எப்படி அப்புறம் பக்கத்தில் இருக்கிற இன்னொருத்தரம் வந்து வா போ அப்படிங்கிறது? அப்போ அங்கே மட்டும் வாங்க போங்கன்னா அது வந்து ப்ரெஸ்டீஜியான ஒரு வார்த்தை. இங்கே வந்து அது நேர் எதிர்ப்பதமாக தானே இருக்குது. கேட்டால் உரிமை கிடையாது, நாகரிகம். நம்ம இதில் ஒரு எல்லைக்கோடு வச்சுருந்தாங்க. அதாவது ஆங்கிலத்தில் வந்து அங்கிள் ஆண்டி, இங்கே வந்து அது மாதிரி கிடையாது. பெரியம்மா சின்னம்மா, அத்தை சின்னத்தை, பெரியத்தை, மாமா பெரிய மாமா, ஒன்னோட்ட மாமா, சித்தப்பா ஒன்னோட்ட சித்தப்பா, நடு சித்தப்பா, பெரிய சித்தப்பா, கடைசி சித்தப்பா, அதுபோல் அத்தை பொண்ணு, மாமா பொண்ணு, இது மாதிரி நிறைய வார்த்தை விளையாடுகள், வார்த்தை வேறுபாடுகள் இருந்துச்சு. அப்போ பிரிக்கக்கூடிய இது இருந்துச்சு, அந்த கண்ணியம் இருந்தது. அப்போ அந்த வயதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்னு தோணுச்சு. அந்த மரியாதை இருந்துச்சு. இந்த எல்லாமே கட்ட விழுந்து போயிடுச்சு. குறிப்பாக அந்த நான் சொன்னேன் ஏற்கனவே ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி, அது பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேவலமாக இருக்குது, அவ்வளோ வக்ரம். சரி, அது நிகழ்ச்சி என்னைக்கு ஒரு நாளைக்கு டிவியில் வருதுன்னு பார்த்தா அதை ட்ரோல் பண்ணுற பேர் வழியில் யூடியூப் முழுக்க தான் இருக்குது. தப்பி தவிர நீங்கள் உங்கள் கையை வச்சுட்டீங்கன்னா தொடர்ந்து அது மாதிரி வீடியோ தான் வந்துகிட்டே இருக்கும். தன்னை அறியாமல் பொழுது போகணும்னு பார்க்குறவங்க குடும்ப பெண்கள் எல்லாரும் பார்க்க தெரிஞ்சவங்க, ஓ இப்படி இருந்தால் அதை மாட்டிக்கலாம், நாம் அது மாதிரி இல்லாமல் வேறு வகையாக பண்ணி இதே விஷயத்தை பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனப்பக்குவத்துக்கு பெண்கள் ஆளாகிறாங்க. ஒரு காலத்தில் தொலைக்காட்சியினால் சிறைபிடிக்கப்பட்டார்கள், இப்போ இது மாதிரி சமூக வலைதளங்களால் பெண்கள் சிறைபிடிக்கப்படுறாங்க. இது வந்து ஆண்களுக்கும் இதே தான். அதுதான் சொல்கிறது, இந்த கலாச்சார சீர்கேடுன்னு வந்துருச்சுன்னா குற்றவியல் சம்பவங்கள் பெருகும். அதுவும் நம்ம இந்து மத தர்மங்கள் அதிகமாக பின்பற்றக்கூடிய ஒரு மாநிலத்தில் இந்து வேத சாஸ்திரங்கள், நம்ம கூட்டு குடும்ப கலாச்சாரம், தனி குடும்ப கலாச்சாரம்லாம் இருந்து இது போல குற்றங்கள் நிகழுதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தனி மனித ஒழுக்கம் போய்விட்டது. தனி மனித ஒழுக்கம் போய்விட்டது. அந்த ஒற்றை காரணமாக தான் இருக்க முடியும். சும்மா எல்லாத்தையும் வந்து சட்டம் போட்டு இது பண்ணிட்டு இருக்க முடியாது. திருட்டுக்கு சொல்லுவாங்கல்ல, திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குதுங்க. அதுபோல் அதில் திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுங்கிற மாதிரி இதெல்லாம் கண்ணிய குறைவு, இதெல்லாம் நாகரிக குறைவு, இதெல்லாம் கேவலமான சமாச்சாரம் அப்படின்னு செய்கிறவங்களே கொஞ்சம் திருந்தினா தான் இதை வந்து ஒழிக்கிறதுக்கான அதிகபட்ச வாய்ப்பு இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது பல வருடங்களுக்கு முன்னால் நடந்த விஷயம்.
அதாவது தமிழ்நாட்டில் கலைஞர் முதல்வராக இருக்கிற காலகட்டத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. அதாவது சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் இரவு ஒரு 10:30 மணி 11 மணி சுமாருக்கு ஏகப்பட்ட பேர் ஆண்களும் பெண்களும் ஓவராக காரில் வந்து ஸ்பீக்கரை ஓப்பன் பண்ணி புத்தாட்டம் போட்டு பாட்டு கண்ணா உண்ணான்னு ஊரே அதிர்ற அளவுக்கெல்லாம் போட்டு போயிருக்காங்க. அங்கே வந்து போலீஸ் தற்செயலாக இது வந்து காவலுக்கு ரோந்து காவலுக்கு போனவங்க போய் பார்த்துருக்காங்க. அங்கே யாருக்குமே என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு அந்த கும்பலுக்கே தெரியல. ஆண்கள் பெண்கள், இளம் பெண்கள், இளமான்கள், காரு, பைக்கு, அப்படி பயங்கரமாக ஒரு பெரிய குரூப்பே இருக்கு புத்தாட்டம் போட்டிருக்காங்க. இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு வழியாக கிழக்கு கடற்கரை சாலை சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்டேஷனுக்கு கொண்டாந்து வைக்கிறாங்க. அவங்க சம்மந்தப்பட்ட ஆட்களை தேடுறாங்க. உடனே அங்கேருந்து அவங்கவுங்க வீட்டு பெற்றோர்கள் கூட பிறந்தவங்கன்னு எல்லாருமே வந்துடுறாங்க. வந்து பெரிய கும்பலாக சேர்ந்துருக்கு. சேர்ந்தோடனே அவங்க ப்ரௌடு பயங்கரமாக சத்தம் போட்டுருக்காங்க. என்னென்னா, எங்கள் பொண்ணெல்லாம் வாரம் முழுக்க உழைக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க, 24/7 அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இதில் அந்த வீக் எண்டு அப்படின்னு வந்தாங்க அவங்கள மறந்து அவங்களோட ஸ்ட்ரெஸ் போகணுங்கிறதுக்காக சந்தோஷமாக இருந்துட்டு போகிறாங்க, ஜாலியாக இருந்துட்டு போகிறாங்க, யாரோடய இருந்துட்டு போகிறாங்க. நாங்களே பேரண்ட்ஸ் நீ ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு போலீஸுக்கிட்ட போய் தகராறு பண்ணி பெரிய பஞ்சாயத்தாகி போலீஸுங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாமல் உடனே ஐஜிக்கு ஃபோன் பண்ணி, ஐஜி வந்து சிஎம்முக்கு ஃபோன் பண்ணி வேறு தலையில் அடிச்சுட்டு வேறு வழி இல்லை, இப்படி ஒரு இதாக இருந்துச்சுன்னா வெளியிலே தெரிஞ்சாக்கா அப்புறம் லிஸ்ட் அவுட் பண்ணிடாதீங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் வீணாக போயிடப்போகுது, பேரண்ட்ஸே அப்படி சொல்கிறாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டதா அதோட அந்த பிரச்சனையை முடிச்சதா சொல்கிறாங்க. இது வந்து அப்போ ஜூனியர் விகடன் அல்லது குமுத ரிப்போர்ட்டர் இந்த மாதிரி ஏதோ புலனாய்வு பத்திரிகையில் வந்திருக்குது. இது நிகழ்ச்சி நடந்தது உண்மை. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அது எப்போ பாருங்கள், அதாவது இந்த கலாச்சார சீரழிவுங்கிறது ஒரு நாளில் நடக்கிறது இல்லை, ஒரு மாதத்தில் ஒரு வருஷத்தில் நடக்கிறது கிடையாதுன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா. அதுதான் இது. கலைஞர் முதலமைச்சராக இருந்த காலகட்டம் அப்போவே இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்தது இன்றைக்கி தலைமுறை எப்படி இருக்கும்? அந்த தலைமுறையோட அடுத்த குழந்தைகள் 10 வயசில் பிஞ்சில் வெம்பின மாதிரி ஆகிப்படுது. ஆக ஒரு நாளில் இதெல்லாம் இந்த கலாச்சார சீரழிவு நடைபெறாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் சிறிய சிறிய சிதைவுகளாக ஆக்கப்பட்டு ஒரு பெரும் பஞ்சாயத்தை இதாக உருவெடுக்குது. நல்லா யோசிச்சு பாருங்க. என் தலைமுறையில் நான் பார்த்து சின்ன வயசில் பார்த்ததுக்கும் இளைஞனாக இருந்து பார்த்ததுக்கும் நடுத்தர வயதாக இருந்து பார்க்கறதுக்கும் இன்றைக்கி இவ்வளோ வித்தியாசம் இருக்குது. இப்போ இதுக்கு அடுத்த தலைமுறை 2 தலைமுறை போணுச்சுன்னா அந்த நாடு என்ன ஆகுங்கிறதே கணிக்கவே முடியல. அதுக்காக நாம் ஒன்றும் நாட்டு வீடு சாக முடியாது. நம்மளால் முடிஞ்சது ஆதங்கம் ஒரு வரலாற்று பதிவு மாதிரி இதெல்லாம் சொல்லி வச்சுட்டு போகலாம். வருங்கால தலைமுறைகள் கவுண்டமணி பாணியில் பிரிவுகள் கல்வெட்டுக்கு கீழே எழுதி வச்சுட்டு உட்காந்துக்க பார்த்து அவங்களாம் வந்து பெருமை பேசுவாங்க. அப்படி வேணா நினச்சிட்டு நாம் போய் சேரலாம். ஆனால் சமூகம் சீரழிந்து விட்டது, தனிமனித ஒழுக்கம் போய்விட்டது. இதுக்கு ஒற்றை காரணம் கலாச்சார கோட்பாடு. அந்த கோட்டை நம்ம தாண்ட விட்டுட்டோம். ஒவ்வொரு நாளும் அதை நியாயப்படுத்துகிறோம். இன்னைக்கு காலமே அப்படி தாங்க இருக்கு, இன்னைக்கு பிள்ளைகள் அப்படி தாங்க இருக்கு, இன்னைக்கு ட்ரெண்டு அப்படி தாங்க இருக்கு அப்படின்னு. என்ன ட்ரெண்டாக இருக்கலாம்? சாப்பிட்றது வேற வகையாக சாப்பிட முடியுமா? வேறு மாதிரி வாழ முடியுமா? காமத்தை அவ்வளவு கொச்சைப்படுது. அதாவது புனிதம் காமங்கிறது அப்போ அதுக்கு மன ரீதியாக தயார் பண்ணுறது தான் படிப்படியாக நலங்கு வைக்கிறது, மருதாணி போடுறது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பெண்ணை தயாராக்கி நிச்சயதார்த்தம் வச்சு பப்ளிக்கில் வந்து அதை வணங்க வச்சு அவள் எல்லாரையும் ஆசீர்வாதம் வாங்க வச்சு மறுநாளுக்கு திருமணம் முடித்து இது பண்ணி சாந்தி முகூர்த்தம், அதாவது கொந்தளிப்பாக இருக்கக்கூடிய உடலும் மனதும் சாந்தி அடைதல், அமைதி அடைதல், அதுக்கு பேர் தான் சாந்தி முகூர்த்தம்னு புனிதமாக வச்சான். இன்றைக்கி நல்லா யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி கல்யாண காட்சியெல்லாம் எப்படி நடக்குது? முதல்ல சாந்தி முகூர்த்தம் நடந்துருது மேக்ஸிமம். அதுக்கப்புறம் எல்லா வகையிலையும் வருமான போக்குவரத்து அங்கே அவயங்களை தெரிஞ்சுக்கிறது எல்லாமே முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் மண்டபத்துக்கு வர்றப்ப பொண்ணே புத்தாட்டம் போடுது, மாமியாரே புத்தாட்டம் போட்டு கூட்டிகிட்டு வர்றாங்க மாப்பிள்ளை. இந்த லட்சத்தில் இதுதான் இந்த கலாச்சார சீரழிவுங்கிறது. எது எப்படி நடக்கணுமோ அது அப்படி நடக்கணும். அது போக ப்ரீ வெட்டிங் ஷூட்டிங், கல்யாணத்துக்கு முன்ன ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமாக இருக்குது. ரொம்ப கொடூரம். செக்ஸ் படம் எடுக்கிறது தான். இன்றைக்கி இவ்வளவு அசிங்கத்தையும் அநியாயத்தையும் கலாச்சாரத்தையும் மீறி எல்லாம் பண்ணிவிட்டு அங்கே அவளை தூக்கிட்டு போயிட்டாங்க, இங்கே அந்த பையன் அந்த மாதிரி பண்ணிட்டான், சின்ன பிள்ளைய இது பண்ணிட்டானுங்க, பெரிய அந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு வக்கர புத்தி இருக்குன்னு ஆரம்பத்தில் சொன்னாங்க. அந்த வக்கர புத்தி எல்லாருக்கும் வேலை செய்யுது. காமத்தை கட்டுப்படுத்தணும்னா கலாச்சாரம் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் கடந்து எந்த வயசில் எது எப்படிங்கிறத பார்த்தா அதுதான் பக்தியில் சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துட்டு இருக்கணும். லேசாக திருநீர் பூசி குங்குமம் வச்சாலே பெரிய பக்தமான நக்கல் அடித்தா அவன் அதை வந்து ஆணும் பெண்ணும் அதை திறந்துடுறாங்க. ஒரு பொண்ணு சமயத்தில் வீடியோவில் போன வருஷம் நினைக்கிறேன் போட்டுருந்துச்சு. நான் வந்து பெரியார் பேத்தி, நான் காலையில் நினச்சாப்பில் எழுந்திருப்பேன், நினச்சாப்பில் கொடுப்பேன், மாதவிடாயை பற்றி எனக்கு கவலை இல்லை, எனக்கு வீட்டுக்கு எப்போ வேணாலும் யார் வேணாலும் வரலாம் போகலாம், நாங்கள் எல்லாம் ஒன்றுமா இருப்போம் அப்படின்னு. இதுக்கு தான் பெண் விடுதலைக்கு பாரதியார் பாடினாரா? யோசிச்சு பாருங்க. பெண்கள், இளம் பெண்கள் கற்புங்கிறது பெரிய விஷயமே இல்லைன்னு நினைக்கிற மாதிரி ஒரு சமூகமாக இன்றைக்கி மாறிக்கிட்டு இருக்கு. இதனால் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, உண்மை அதுதான். உனக்கு யாராவது மணிக்கிட்டு தான் வசனம். அதாவது நடிகர் ரோஜா வந்து ப்ராஸ்டியூட்டாக நடிச்சிருப்பாங்க. நடிகர் பாத்திமா வந்து ஒரு முற்போக்கு எழுத்தாளர், சிந்தனையாளர், போராளி. அப்படிப்பட்ட கேரக்டர் ஒரு நாள் ஒரு 2 பேர் மீட் பண்ணுவாங்க. பார்த்தா ஏமா இது மாதிரி அசிங்கம் இல்லையா உனக்கு, இது மாதிரி செய்யலாமா அப்படின்னு. எனக்கு எதாவது வாழ்க்கை கொடுக்க போகிறேன், நான் அதை பற்றி கவலைப்படலை, நீ உன் வேலையை பார்த்துட்டு போ, அட்வைஸ் பண்ணுறது பெரிய மேட்டர் இல்லை அப்படின்னு. அப்போ தான் சொல்லுவா, இது என்னுடைய தனி விருப்பம் போக்குவரத்து அப்படின்னு. இந்த பாருமா, கர்ப்பப்பைங்கிறது ரொம்ப புனிதமான விஷயம். அது வந்து ஒருத்தரோட வாழ்ந்து ஒருத்தரோட குழந்தை பார்த்தா தான் அது நல்ல
மார்க்கமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அது கருவறை கிடையாது, அது பேர் கழிப்பறை அப்படிம்பார். அதைத்தான் இந்த நேரத்தில் இந்த சமூகத்துக்கு நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.